ஹாய் ஹலோ வணக்கம் போச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. ஸோ இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா, தேச விரோதிகளை களை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் தான். இதை வந்து பிஜேபியினுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதுல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, தேச விரோதிகளை களை எடுப்போமா அப்படின்ற ஒரு போஸ்ட் தான் இது. ஆக்சுவலா இது எதுக்கு அப்படின்னா, இந்த பஹல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருந்த டைம்ல நம்மளோட ராணுவ வீரர்கள் எல்லையில நமக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய பேர் உயிர் தியாகம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நம்ம நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே இந்தியாவை பத்தி அவதூறா பேசுறதும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறதும், நம்ம ராணுவ வீரர்களையே மோசமா பேசுறதும், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு, அதாவது யாரோட சோஷியல் மீடியா பக்கங்கள்லாம் இந்த பாகிஸ்தானை பத்தி பெருமையா பேசுறதும், நம்ம இந்தியாவை அவமதிச்சு பேசுறாங்களோ அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களை முடக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு வந்து தமிழ்நாடுடைய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோட தலைமையில ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை நீங்க வந்து ஏதாவது கிராஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா, அது யாரோட அக்கௌண்ட், அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி அப்படின்னா அதை வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியாவை பத்தி மோசமா பேசுறவங்களோட இந்த செயல் எல்லாமே ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அதனால ஒருவேளை நீங்க சோஷியல் மீடியாஸ்ல கிராஸ் பண்ணி வரப்போ இந்த மாதிரி யாராவது பேசுற விஷயத்தையோ இல்ல பேசுற வீடியோவையோ இல்ல கமெண்ட்ஸையோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அவங்களுடைய நேம் எல்லாத்தையும் ஒரு பட்டியல் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நீங்க லேட்டா ஆரம்பிச்சிருக்கீங்க, பட் நீங்க ஆரம்பிச்சது வந்து சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த கணக்குகளை முடக்கிறதெல்லாம் ஓகே தான். அதாவது ஃபேக்கா வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொன்ன பாகிஸ்தானை நம்பிய பாகிஸ்தானுடைய மக்கள் எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எவ்வளோ ஆதாரங்கள் வந்து சமர்ப்பணம் செஞ்சாலும் இங்க நம்புறதுக்கு வந்து ஆட்கள் கிடையாது. திரும்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம நாட்டையே அவதூறா பேசக்கூடிய ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு இன்னொரு ஹேஷ்டேக்கும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, 11 இயர்ஸ் ஆஃப் மோடி. அதாவது 14 பாரத பிரதமரா இந்தியாவில் பதவியேற்று 11 ஆண்டுகளை இன்னையோட நிறைவு செஞ்சிருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ நிறைய கட்சி தலைவர்களும் சரி பொதுமக்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. 11 வருஷம் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சமீபத்துல நிதி ஆயோக் கூட்டத்துல நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்தது ஹைலைட்டான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து இப்போ தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, குடும்ப சுயநலத்துக்காக தமிழக மாநிலத்தை அடகு வச்சுதான் முதல்வர் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டம் நடந்தப்ப தமிழக முதல்வர் வந்து போறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு ஒரு சில காரணங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த ரீசன்ஸ்னால தான் நான் கலந்துக்கலன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப வரைக்கும் அந்த ரீசன்ஸ் எதுவுமே சரி செய்யப்படல. அப்படி இருந்தும் இப்ப மட்டும் ஏன் அவர் கலந்துக்கணும், இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா அவர் என்ன ரீசனுக்காக கலந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டமா 2 பக்கத்துக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் முக்கியமா குறிப்பிட்டிருந்த விஷயம், ஓகே முதல்வருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது கால சுத்தின பாம்பு மாதிரி என்ன பண்ணாலும் விடாதுன்னு சொல்லி, எங்க இந்த 1000 கோடி ஊழல நம்ம குடும்ப மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அவங்களை எப்படியாவது சேஃப்கார்ட் பண்ணணுமேன்னு சொல்லி தான் அவர் டெல்லி கிளம்பி போயிருக்காரு அப்படின்னும், முக்கியமா இந்த சந்திப்புல அவங்க பேசிக்கிட்டதுல இந்த அமலாக்கத்துறை பத்தியோ இந்த ஊழல் பத்தியோ எதுவுமே பேசவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஓப்பனா சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய முதல்வர்கள் வந்து கலந்துக்காம கூட இருந்திருக்காங்க, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, ஆந்திர முதல்வரான சந்திரபாபு நாயுடு வந்து பாஜகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர் தான். அவரு அந்த குரூப் போட்டோல முதல் வரிசையில நிக்கிறாரு. அதே முதல் வரிசையில ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குதுன்னு பயங்கரமா காட்டம் தெரிவிச்ச மு க ஸ்டாலின் அவர்களும் நிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இவர் வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிளே கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தாவேகா தலைவரான விஜய் அவர்களோட இந்த அறிக்கைக்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்க போறாருன்னு சொன்னப்போ எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நிறைய விமர்சனங்களா சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த பயணம் முடிஞ்சு வந்த கையோட நம்ம முதல்வர் வந்து ஒரு காரசாரமான ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல வந்து அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, டெல்லிக்கு சென்றேன், தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன், ரெய்டுகளுக்கு பயந்து சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட தெரியாமல் டெல்லி சென்று கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என ஊடகங்களில் கூறி பல கார்கள் மாறி கட்சியை அடமானம் வைத்து விட்டு வரவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காரு.
டெல்லி என்றாலே கிளி பிடித்து அஞ்சி நடுங்கும் எதிர்க்கட்சியினரின் அடிவயிற்றில் புலியை கரைக்க வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டதை ரசித்தபடியே பார்த்து டெல்லி பயணத்தை அமைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த ட்வீட்டை போட்டது மட்டும் இல்லாம கீழே வந்து ஒரு 2 போட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நான் வந்து யாருக்கும் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்வீட்டை பார்த்ததும் வந்து எதிர்கட்சியினர்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இவர் ட்வீட் போட்டதுக்கு ரீட்வீட்டா, அதாவது பதில் அளிக்கிற விதமா எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதையும் படிச்சு காட்டுறேன் இருங்க. இதோட 5 முறை நானும் தலைவராயிட்டேன், நானும் டெல்லிக்கு போனேன்னு சொல்லிவிட்டீங்க திரு ஸ்டாலின் அவர்களே, போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இம்மு 4 இம்மு போட்டு முடிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பெரிய லாங் ட்வீட்டா போட்டிருக்காரு. அதுல நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஆக்சுவலா எதுக்காக டெல்லி போனீங்க? தமிழ்நாட்டுக்கான நிதியை காப்பாத்தவா இல்ல உங்க குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாத்தவா அப்படிங்கறதையும் கேட்டு இன்னும் நிறைய கேள்விகள்லாம் காரசாரமா கேட்டிருக்காரு. கேட்டுட்டு இதுக்கெல்லாம் வந்து நீங்க நேர்ல பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் முக்கியமான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. உங்க வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரத்தீஷ் வந்து ஆக்சுவலா யாரு, அவருக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு, அவரோட குடும்பத்துல யாரெல்லாம் இருந்தாங்க, ஆனா இப்போ ரத்தீஷுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, தலைமறைவா இருக்காரு, அவர் எங்க இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர காரசாரமான கேள்வியெல்லாம் கேட்டு இந்த கேள்விக்கு நீங்க பதில் தர முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கையும் வச்சிருக்காரு. அதாவது இவ்வளோ நாள் உங்களுடைய அமைச்சர்கள் தான் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்களே களத்துல இறங்கி கதற ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டை வந்து முடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஓகே, முதல்வர் வந்து நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன், அங்கே இந்த கோரிக்கை வச்சேன், சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இது கேட்டேன் அது கேட்டேன்னு எல்லாமே சொல்றீங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கோ இல்லை மற்ற கட்சி தலைவர்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதிலே வரமாட்டேங்குதே, ஏன் அப்படின்னு சொல்லி மக்களும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் அப்பா டெல்லிக்கு போயிட்டு வந்ததும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கரமான பவர் வந்துருச்சு போல இருக்கு. அவரும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது எல்லாரும் பேசுறீங்க, இப்போ நானும் பேசணும்ல, நம்ம வேற நேற்று வாயை திறந்த உதயநிதி அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்விட்டர்ல அவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எல்லா விதமான நெருக்கடிகளையும் அடக்குமுறைகளையும் முறியடித்து 2026லயும் நம்மளோட கழக தலைவரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பாரு, கண்டிப்பா நம்ம திராவிட மாடல் அரசு வந்தே தீரும்னு சொல்லி உறுதியே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு டேக்லைனோட போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம திருச்சியில நடந்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒரு வேளை அதிமுக கையில ஆட்சியை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அடகு வச்சிருவாங்க, ஸோ அதனால அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்காதீங்க, நமக்கு இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு நாட்கள் கிடையாது, சோ நம்ம வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கட்சி தொண்டர்களால சின்னவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொண்டாடப்படுற ஒருத்தர் இவ்வளோ நாட்களா வாயவே திறக்காம இப்போ திடீர்னு வந்து வாயை திறந்து பேசியிருக்காரு, இப்படி ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சென்னை கொடுங்கையூர்ல எழில் நகர்ல இருந்து அம்பேத்கர் நகர் வரைக்கும் மக்கள் வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, அங்க வரப்போற அனல் மின் நிலையத்தை எதிர்த்து தான். அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது ஓகே, குப்பைகளை எரிச்சு அந்த எரிசக்தினால மின்சாரம் தயாரிக்கிறதுங்கிறது உண்மையாலுமே நல்ல விஷயம் தான். ஆனா அதை கொண்டு வர இடம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க அங்க வந்து அனல் மின் நிலையத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா அது மக்களுக்கு ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கண்ணு கேட்காதுங்கிற கண்ணு தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள், இல்ல உடல் ஊனமாகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய ஏற்படுறதுக்கான, மக்கள் உடல் நலம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, அதிமுகவை நம்பி ஓட்டு போடாதீங்க, அவங்க வந்து உங்களை பாத்துக்க மாட்டாங்க, திமுக ஆட்சி தான் உங்களை பாத்துக்கும், திராவிட மாடல் ஆட்சி தான் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு பாதுகாக்குதுன்னு பார்க்கலாமா? ராணிப்பேட்டை அரக்கோணத்துல பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலர் ஒருத்தர் அனுமதியின்றி கைத்துப்பாக்கி வந்து வச்சுட்டு இருந்திருக்காரு. அதனால அந்த கைத்துப்பாக்கியை கைப்பற்றிட்டு அவரை வந்து கைதும் பண்ணியிருக்காங்க. எப்படிங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஒரு வட மாநிலத்தவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒருத்தர் வந்து ஹைலைட்டா கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஏங்க மாநில சுயாட்சியை காப்பாத்த ஒரு கவுன்சிலர் கைத்துப்பாக்கி கூட வச்சிருக்க கூடாதா, என்ன அநியாயம் இது அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இது வந்து சூப்பரான விஷயம் தான், மக்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு வழி அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா அவர் பயங்கரமா கலாய்ச்சி தான் போட்டிருக்காரு. நம்ம இப்படி கூட சீரியஸா எடுத்துக்கலாம். சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துல ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஞானசேகரன் மேல பிப்ரவரி மாசம் ஒரு பெரிய குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த தீர்ப்பு என்னவா வரும், எப்படி ஆயிருக்கும் அப்படிங்கறது. இப்போ சென்னை மகளிர் நீதிமன்ற
நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வழக்குல மே 28 தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சிக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பேரிடர் காலங்கள் வரும்போது மற்ற மாநிலங்களை விட சென்னையில வந்து பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அதுக்காக தனியாவே ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் மாறினாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் மட்டும் முடிஞ்ச பாடே இல்ல. அந்த போருக்கான விளைவுகள் நாளுக்கு நாள் ரொம்பவும் மோசமாயிக்கிட்டே இருக்கு. அதுவும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். எண்ணில் அடங்காத உயிர்கள் போய்கிட்டே தான் இருக்கு. அதை தொடர்ந்து உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது அதிபர் ட்ரம்ப் வந்து ரஷ்யா அதிபர் கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வைக்கல. அவர் வந்து ரொம்ப மௌனம் சாதிக்கிறாரு. இவர் வந்து மௌனம் சாதிக்கிறது எப்படி இருக்குன்னா, ரஷ்யா அதிபரை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இது போற நிறுத்துற முறை மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்ன நிமிஷம் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா திரும்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ரஷ்யா அதிபரான புட்டின் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துக்கிறாரு. அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே உக்ரைன் ராணுவத்து மேல மட்டும் இல்லாம உக்ரைன்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மேலேயும் இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து பலியாகிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் அதிபர் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சதுனாலயோ என்னமோ ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி வாயை திறந்தாலே ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தான் பேசுறாரு. அவர் அப்படி பேசுறதுனால என் நாட்டுக்கு எந்த நல்லதுமே நடக்கிறது இல்ல. இவர் வந்து இந்த மாதிரி பேசாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு வந்தப்ப 2 நாடுகளுக்கும் நடுவுல நான் தான் பிரச்சனையவே தீர்த்து வச்சேன்னு சொல்லி அவர் வந்து அறிக்கைகளா விட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாரு. அதாவது இந்தியா மறுத்ததுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அவர் அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ இங்க இருந்து அங்க தாவி போய் ரஷ்யா உக்ரைன் நடுவுல பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சோ அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் பத்தியும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.